கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். களக்காடு கிறிஸ்து ஆலயத்தின் 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தர்மையான வேளையிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். கிருபையால் நாங்கள் வந்தோம், உம் திருமுகம் பார்க்க வந்தோம், நன்றி சொல்லி பாட வந்தோம், உம் நிழலில் வாழ வந்தோம். கிருபையால் நாங்கள் வந்தோம், உம் திருமுகம் பார்க்க வந்தோம், நன்றி சொல்லி பாட வந்தோம், உம் நிழலில் வாழ வந்தோம். உம்மை துதிக்க நாங்கள் இங்கு வந்தோம், ராஜாதி ராஜா தேவா. உம்மை துதிக்க நாங்கள் இங்கு வந்தோம், ராஜாதி ராஜா தேவா. எங்கள் இதயத்தில் வாழும் நித்திய வாழ்வு அருளுமே. எங்கள் இதயத்தில் வாழும் நித்திய வாழ்வு அருளுமே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, உலகம் அனைத்தும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது. எனினும் உமது ஆராதனை செய்ய இடங்களை பிரதிஷ்டை செய்து அவைகளில் விசுவாசமுள்ள மக்கள் பேரில் உமது பேரருளின் வரங்களை பொழிகிறீர். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். களக்காடு சபையின் இந்த கிறிஸ்து ஆலயத்தின் 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆலயத்தின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே இன்றைக்கு அநேக மகிமைகளை காணத்தக்கதாக நீர் செயலாற்றுவீராக. உம்முடைய அன்பின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த பிரதிஷ்டை நாளிலும் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற எங்கள் மீது ஒரு புது கிருபையின் மழை பொழிவதாக. புதிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தருவீராக. ஆராதனை முழுவதையும் நீரே எங்களுக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 31வது பாடலை பாடுவோம். சேனையின் கர்த்தா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 31வது பாடல். ஸ்தலங்களே
வாழ்வின் வாஞ்சையே வீடடைந்து உம்மை துதித்து உறைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தர் சீர்தூக்கும் நாதா என் இளையமானோரே. விண்ணப்பம் கேளும் கண்ணோக்கி பாரும் என்னை வாத்தவும் தாசனை. மன்னானி சூரியன் எனக்கிடயமும் மகிமை கிருபைவே பக்தர் பேரு நன்மை அனந்தம் உம்மை நம்புவோம் பாக்கியவான். திரேக தேவே மகிமை உமக்கே வல்லமாய் உண்டாகவே. நித்தியமாலும் சதா காலமும் உலகம்படியே. நின்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவானே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணோ. பரிசுத்த தேவானே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணோ. பரிசுத்த தேவானே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணோ. தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எங்களுக்கு நீரங்கிக்குள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கொப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். எங்களுக்கு இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும்.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியிலே எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதித்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட கற்களின் அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதுன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவதை அவனை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். நாம் கடவுளுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல என்கிற உணர்வோடு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை பாடல் மூலமாக, நான் பாவிதான் என்கிற பாடல் மூலமாக நம்முடைய பாவரிக்கையை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை ஆளை
காரை பிடித்து கேட்டேனே, என் காரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறேன். கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் தன் அக்கிரமக்காரன் தன் நினைவிலை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்துருளை உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு என்னை என் ஆனந்தம் என்ற பாடலிலே ஒரு கவியை பாடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் பண்ண கிடவோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை காண சிறுக்கு ஜெபம். வானாதி வானங்களுக்கு மேலானவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாய் பூமியிலே பிரசன்னத்தை உணர்த்தி இருப்பவரே, அன்று நீர் மனித உருவாய் வாழ்ந்த நாட்களில் ஆலய முறைமைகளில் அதிக நம்பிக்கை கொண்டு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது சொந்த ஊரிலும் நாங்கள் நேசிக்கத்தக்க நல்லதொரு திருச்சபையை தந்ததற்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களது ஆலயத்தை அதிகமாக நேசிக்கும் நாங்கள் நீ தங்கியிருக்கிற விரும்பும் ஆலயம் எங்களது சரீரமும் வாழ்க்கையும் என்பதனை உணர்ந்து செயல்படவும் நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை அணிகலனாய் அலங்காரமாய் அணிந்து கொள்ள உதவி புரியும். பரிசுத்த குலச்சிலையும் சாட்சியையும் கெடுத்து போடும் தீய வழிகளை விட்டு அகன்று உமக்கு உகந்த ஜீவனுள்ள ஆலயமாக அலங்கரிக்கப்பட உதவி புரியும். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் இறைமேந்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். உட்காருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்.
நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தழுதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுமாய் இருக்கப்பட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி ஆகும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை என்பது இது ஆண்டவருடைய திருவார்த்தை. நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடலை பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடல். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பனியே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே,
கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்திலுமில்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களின் நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோ மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுள்ள இருதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமானே சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். வேத பகுதி வாசிக்க கேட்போம். நற்செய்தி பகுதிக்காக நாம் எழுந்து நிற்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிக்காலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தின் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் யாவரும் எழுந்திருந்து பாடல் வழியாக விசுவாச அறிக்கையை நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். உலகம் வானும் செய்தாலும் ஒப்பில்லா சர்வ வல்லவராய். வாடும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவரா இலகு மருளாம் தந்தையாம் எம்பீரானை நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலும் கர்த்தனுமாய் தவறிலே கிறிஸ்துவையும் சந்ததமேயா நம்புகிறேன். பரிசுத்தாவி அருதலால் அடிமேல் கண்ணி மறிடமாய் உருவாய் நரவதாரமாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன். ஒன்று பதினாலில் புகழொரு பாடுகளேற்று உந்தும் சிலுவை அறையுண்டு உயிர் வீட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினம் அதிலே இறந்தோரின் எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்லவரனான எந்த பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாய தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் அறிவாயுண்டென நம்புகிறேன். மாவ மண்ணி புலதெனவும் மரித்தோர் தெழுவாரெனவும் ஓவா நித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் யான் நம்புகிறேன். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். களக்காடு சேகரத்தின் களக்காடு கிறிஸ்து ஆலயத்தின் 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட நல்ல ஆராதனை ஆசரிக்க கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களிலும் கொள்ளை நோய்களின் அச்சுறுத்தல், ஆலயங்களே எல்லாரும் ஆசரிக்க முடியாத ஒரு நிலைமையிலே
தொலைக்காட்சி மூலமாக நாம் எல்லாரும் இறைவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த பண்டிகை ஆசரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ஏராளமான நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. வீடுகளிலே பயபக்தியோடு இருந்து ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன பேசப் போகிறார் என்று சொல்லி கேட்டு அதன் பிரகாரமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 162வது பாடலை பாடப்போகிறோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் என்கிற பாடலை பாடுவோம். நித்திய ஜீவன் 162வது பாடல். குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே
ஆமென். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ, சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில், சிறியவராமெங்களிடோ, சிறியவராமெங்களிடோ, நாம் இருப்போம் நடுவிலந்தி, நாயனுன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமேன் தயவுரிய, தாமதமேன் தயவுரிய, தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்களோடு நீர் பேசும் உடைய வல்லமையான வார்த்தை எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தர்மையான நாளிலும் கூட களக்காடு சேகரத்தின், களக்காடு கிறிஸ்து ஆலயத்தின் 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்க கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தர்மியான ஆலயத்தினாலே அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தர்மியான பகுதியில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு இந்த ஆலயத்தின் நிமித்தமாக இன்று அநேக ஜீவனோடு நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 34வது பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் விசேஷமாக இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரதிஷ்டை நாளிலும் கூட ஆலய பிரதிஷ்டை நாளிலே நாம் என்ன காரியங்களை சிந்திக்க வேண்டும், இந்த ஆலயத்தின் நிமித்தமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது, இந்த ஆலயத்தை நாம் எப்படி நேசிக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒன்று. ஆலயம் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் எல்லா கிராமங்களிலும் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எதற்காக? இந்த ஆலயத்தின் பொருள் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் தங்கும் இடம் என்கிற ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே அவர் தங்கி இருக்கிறார். ஆரம்ப நாட்களை பார்க்கும் பொழுது பலிபீடம் என்று சொல்லி இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி இருந்தது. அதன் பிறகு சாலோமோனுடைய காலத்தை பார்க்கும் பொழுது ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்த காலங்கள் இன்று வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஆலயம் கட்டப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் ஆலயத்தை தேடி வந்து அநேக நன்மைகளை பெற்று வருகிறோம். முன்னாட்களிலே ஆலயம் ஜனக்கூட்டங்களின் நடுவே கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. இன்றும் அதே நிலைமை சிறப்பான முறையில் வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரதிஷ்டை நாளிலே நாம் எல்லாரும் மகிழ்வுடன் கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அருமையான ஆலயத்தை எங்களுக்கு தந்தார். இந்த ஆலயத்தை நிமித்தமாக நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய பயன்பாடு, இதனுடைய விளைவு என்ன என்பதை அநேகர் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை, இந்த களக்காடு கிறிஸ்து ஆலயத்தை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த ஆலயத்தின் அவசியம், இந்த ஆலயத்தின் அவசியம் என்ன என்று பார்க்கும் பொழுது,
ஆலயத்தை குறித்து அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்டருளே, என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் இரவும் பகலும் இந்த இடத்தில் திறந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை தேடி நீங்கள் யாரெல்லாம் வருகிறீர்களோ அவர்கள் மேலே ஆண்டவருடைய கண் விரிவாய் திறந்து நம்மை நோக்குகிறது. அவர் சொல்றாரு, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு. அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நான் உன் சத்தத்தை கேட்பேன். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் பண்ண போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். இந்த ஆலயம் ஒரு விசேஷமானது. இது நமக்கு மிகவும் அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களுக்கு இந்த ஆலயத்தின் அவசியம் தெரியாமல் இருக்கிறது. இந்த ஆலயத்தை தேடி வராமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருப்பீர்கள் என்று சொன்னால் சில பேர் ஆலயத்திற்கு வருகிறீர்கள், சில பேர் ஆலயத்தை தேடவில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் அது திறந்திருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் தெரியும், கொடிய வியாதியில் கஷ்டப்பட்டார். சுகர் வியாதி. இந்த சுகர் வியாதி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்பாக அது செயல் இழக்கக்கூடிய நிலைமைக்கு அது கொண்டு போய்விடும். அந்த சுகர் வியாதியை சாதாரணமாக அவர் நினைத்து அப்படியே வைத்து கொண்டார். நாட்கள் கடந்து சென்றன. அவருடைய சரீரங்களில் இருக்கிற அநேக அவயங்கள் பாதிக்கப்பட்டது. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே வீட்டார் நினைத்தார்கள், இன்னும் கொஞ்ச காலத்திலே அவர் மரித்து போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த மகன் மிகுந்த வேதனையோடு, இனி எனக்கு யார் இருக்கிறார்கள், இப்படி என்னுடைய சரீரம் உருகுலைந்து போய்விட்டதே, என்னுடைய சரீரத்தில் உள்ள அவயமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அருமையான தேவ ஊழியரின் வழிகாட்டுதலின் பேரில் ஆலயத்திற்கு போங்கள், இந்த ஆலயத்திற்கு சென்று ஜெபியுங்கள், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அந்த அருமையான மகன் ஆலயத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். ஆலயத்தின் அவசியத்தை அவர் புரிந்து கொண்டார். இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கண் இரவும் பகலும் திறந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்தார். காலம் செல்ல செல்ல அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம், அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு மகிமை, இறைவனுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தது. அவர் அதிகமாக தன்னுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கொத்த ஒரு பலனை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், இந்த ஆலயம் நமக்கு ரொம்ப அவசியமானது. கொடூரமான நேரங்களில், எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில், என் சரீரமே உருவிழந்து போகக்கூடிய நிலைமையில் இந்த ஆலயத்தை நான் தேடி சென்றேன். இறைவனுடைய கண்களினை நோக்கி பார்த்து என்னை ரட்சித்தது என்று அவர் சாட்சி சொன்னார். அன்பானவர்களே, ஆலயத்தை மறக்காதிருங்கள். இந்த ஆலயம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. குடும்பத்தின் அத்தனை பிள்ளைகளும் ஆலயத்துக்குள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு பொருத்தனைகளை செய்யுங்கள். இந்த வேளையில் நீங்கள் யோசிங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஆலயத்திற்கு போகாமல் இருந்தால்
இந்த நாட்களில் ஒரு பொருத்தனை செய்யுங்க. இறைவனே, நான் ஆலயத்துக்கு போயிடுவேன் அப்பா, உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே என்கிற ஒரு பொருத்தனையை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். எனவே இந்த ஆலயம் ஒரு அவசியமான ஒன்று. இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய கண் இரவும் பகலும் திறந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆலயத்தின் பயன்பாடு எப்படி இருக்கிறது, இந்த ஆலயத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய கண் இரவும் பகலும் அப்படியே திறந்திருக்கிறது. எனவே மகா ஜாக்கிரதையாக இந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா கிராமங்களிலும் அருமையான ஆலயம் கட்டப்பட்டு கம்பீரமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? சற்று இந்த பிரதேசத்தினால நம்ம யோசிக்கணும். இது ஒரு ஆராதனைக்காக, இங்கு வந்த உடனே வீணான பேச்சுக்கள் பேசாதபடி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த அருமையான இடத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்காக இந்த இடத்துல வந்த உடனே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எனக்கு கொடுத்த ஜீவன் சுகத்துக்காக உம்மை துதிக்கிறேன், ஒரு துதிப்பதற்காக இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஜெபம் செய்வதற்காக இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே வீண் பேச்சு பேசக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கும் தான் தொடர்பு இருக்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும். இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே வேறு எந்த விதமான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பலத்தோடு இந்த ஆலயத்தை பயன்படுத்த வேண்டும். சாக்கிரமந்தை பெறுவதற்காக இந்த ஆலயத்தை பயன்படுத்த வேண்டும். சுகம் பெறுவதற்காக இந்த ஆலயத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்திலே வரும் பொழுது மகா பரிசுத்தமாக நான் வருவேன் என்று சொல்லி மகா பரிசுத்தமாக நான் உள்ளே வர வேண்டும். இந்த ஆலயத்துக்குள் வந்தவுடன் மகா பரிசுத்தமாக பேச வேண்டும். நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை நாம் பேசிவிடக்கூடாது. வேத வசனங்களை வாசிப்பதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் மட்டுமே ஆலயத்தினுடைய பயன்பாடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்தின் பயன்பாடு நான் எப்படி இருக்கிறேன் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு அருமையான நல்ல ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தின் மக்கள் ஆலயம் என்று சொன்னால் அதிகமாக அவர்கள் ஆலயத்தை நேசிப்பார்கள். இந்த ஆலயத்தை அவர்கள் அதிகமாக நேசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அந்த குடும்பத்தின் மக்கள் அனைவரும் அதிகாலையில் நடக்கிற ஆராதனையில் கலந்து கொள்ளுவாங்க. ஒருத்தர் கூட ஆப்சண்ட் ஆக மாட்டான். அதே வேளையில் எல்லாரும் ஒவ்வொரு ஆராதனையிலும் சரியாக கலந்து கொள்ளுவாங்க. 1ஆம் மணி அடிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் வந்து உட்காருவாங்க. 1ஆம் மணி அடித்ததற்கும் 2ஆம் மணி அடிப்பதற்கும் இடையே அவர்கள் நன்றாக ஜெபிப்பார்கள். அப்படி அவர்கள் பயன்படுத்தினதுனால அநேக ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி என்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மகா அதிசயங்கள். அந்த அருமையான குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். சாட்சி சொல்லுவாங்க, ஆலயத்தை நான் ஒவ்வொரு நாளும் நேசித்ததுனால அந்த குடும்ப தலைவி சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, என் பேர பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த குடும்ப தலைவர் சொல்லுகிறார், என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் ஆண்டவருக்கு வைக்கவில்லை, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இன்றைக்கி யாரையாவது பார்த்து பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் நான் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்களே ஒரே, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவதில்லை. நம்முடைய இருதயம் ஒரு திருப்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஆலயத்தை அதிகமாக தேடும் பொழுது ஒரு பெரிய நிறைவு நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த ஆலய பயன்பாட்டை சரியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல்
நாம் சரியாக இந்த அருமையான ஆலயத்தை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவு என்ன? அதுதான் ஆசீர்வாதம். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக போவேன். ஆண்டவரே, ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறேன், நான் சரியாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இந்த ஆலயத்தின் பயன்பாடு. இந்த ஆலயத்தை நம்ம அதிகமாக ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி பார்த்ததுனால நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று இறைவன் சொல்லுகிறார். நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். அனுதின வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அப்படின்னா வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு. எல்லா நட்சத்திரத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் சில நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் உங்களுடைய கண்கள் போகும். அதே போல் ஆலயத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு விடி வெள்ளியை போல நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். லட்சம் பேர் இருந்தாலும் அந்த இடத்துல உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அதுதான் முக்கியம். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏதோ நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஒழுங்காக தான் போகிறேன், இன்னும் ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏற்ற வேலை வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்ல உயர்வை இறைவன் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, இந்த ஆலயத்தின் பயன்பாடு நிமித்தமாக நமக்கு புதிய சிந்தனைகள் கொடுக்கப்படுகிறது, புதிய தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, புதிய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆலயத்தை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இறைவன் சொல்லுகிறார், நான் புதிய சிந்தனையை கொடுப்பேன், புதிய தரிசனங்களை நான் கொடுப்பேன், புதிய வல்லமையை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இது பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தை அனுதினம் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு புதிய சிந்தனைகள் உண்டாகும். பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி படிக்கணும், ஒரு 23 வயசில் எப்படி படித்து எந்த பதவிக்கு போகணுன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். பெற்றோர்கள் ஒரு 40 வயசில் 45 வயசில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். உங்களுக்கு 45 வயசில் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது ஒரு 50 வயசில் உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு வேலையில் போய் அமர்ந்துட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய தரிசனங்களை நான் கொடுப்பேன். வீணாக அலைந்து திரிய மாட்டார்கள். பிள்ளைகள் நிமித்தமாக அநேக காரியங்கள் நடக்காது. அந்த பிள்ளைகள் நிமித்தமாக உனக்கு பெருமைகள், அந்த பிள்ளை நிமித்தமாக உனக்கு சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அநேக தரிசனங்களை கொடுப்பேன். புதிய சிந்தனைகளை செய்வார்கள். அநேக தரிசனங்களோடு அவர்கள் சொல்லுவார்கள். அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நித்திய மகிழ்ச்சி உன் சிரசின் மேலே இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு உனக்கு நான் ஒரு புதிய வல்லமையை தரிப்பிப்பேன். உன்னுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் மிகவும் அன்பாக பேசுவார்கள், எல்லாரையும் நேசிப்பார்கள், எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். அது நிமித்தமாக அந்த குடும்பத்தினுடைய பெயர் பிரஸ்தாபமாகும். இறைவன் சொல்லுகிறார், ஆலயத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது அனுதின வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். புதிய சிந்தனை உண்டாகும், புதிய தரிசனங்கள் உண்டாகும், புதிய வல்லமை உண்டாகும். இதைத்தான் நான் கொடுப்பேன். இந்த ஆலயத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அடுத்தால சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தும் பொழுது தேவ ஆவி நம்மிலே குடிகொள்ளும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். காலை மாலை ஆராதனைகள், பரிசுத்தமான நாட்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், என் ஆவி உன்னிலே குடிகொள்ளும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது ஒரு புதிய பலன் உண்டாகும். பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி தொழிலாளியாக இருந்தார். கலிலேயா கடலிலே மீன்பிடித்து கொண்டிருந்தார். படிப்பு இல்லை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவி அந்த பேதுருவுக்குள்ள வரும் பொழுது உலகம் முழுவதும் அவர் பயன்படுத்தப்பட்டார். பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே வல்லமையாக ஊழியத்தை செய்தார். பல ஆண்டுகள் பேராயராக இருந்து அநேக காரியங்களை, சபைகளை வழி நடத்துவதிலே வல்லவராக மாறினார். ஏன்? இந்த தேவ ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் உலகத்தை கலக்குகளாக மாறுவீர்கள்.
இந்த ஆலயத்தை அனுதினம் நீங்கள் தேட 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 உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டாகும். அதன் பிறகு சொல்லப்படுகிறது, இந்த ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினா, அனுதினமும் ஆண்டவரோடு உறவு கொள்ளும் இடமாக இந்த ஆலயத்தை பயன்படுத்தினா, நான் உனக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுப்பேன். ஒரு உத்வேகம், ஒரு பெரிய வேகம் உனக்கு உண்டாகும். அந்த வேகம் வேற யாருக்கும் வராது. அந்த வேகம் எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு, எப்பேற்பட்ட ஞானம், இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு வேகமாக எல்லா காரியத்தையும் செய்கிறாளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வேகம் நமக்கு உண்டாகும். புதிய வேகத்தை அவரிடத்திலிருந்து பெற முடியும். அது நிமித்தமாக பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்று இறைவன் சொல்லுகிறார். ஆலயத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது ஒரு புதிய வேகத்தை நாம் பெற முடியும். அடுத்தால சொல்றாரு, ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினா நீ அழகும் அலங்காரமும் உனக்கு உண்டாகும். நீ ஆவியின் கனிகளால் நிரப்பப்படுவாய், அன்பின் வரங்களினால் நீ நிரப்பப்படுவாய். ஒரு மரம் அநேக பழங்களை அது தண்ணிலே கொள்ளும் பொழுது அநேக பறவைகள் வரும், அநேகர் அந்த மரத்தை தேடி வருவார்கள். அதே போல ஆலயத்தை தேடி சரியான முறையில் இந்த ஆலயத்தை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அழகும் அலங்காரமுமாக அவர்களை வைப்பேன். புதிய நற்குணத்தினால் அவர்களை அலங்கரிப்பேன். அந்த நற்குணத்தை தேடி அநேகர் வருவார்கள். அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு, அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஏனோ தானோ என்று சொல்லி வருகிறோம். ஆனால் இத்தனை ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தின் ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை நீ தேடினால் அனுதின வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினா புதிய சிந்தனை உனக்கு உண்டாகும், புதிய தரிசனங்கள் உனக்கு உண்டாகும், புதிய வல்லமை உனக்கு உண்டாகும். இந்த ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் தேவ ஆவி உன்னிலே குடிகொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன். இந்த ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினா ஒரு புதிய வேகத்தை உனக்கு கொடுப்பேன். இந்த ஆலயத்தை நீ சரியாக பயன்படுத்தினா அழகும் அலங்காரமுமான ஆவியின் கனிகளினால் உன்னை நிரப்புவேன். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஆலயத்தில் எப்போ ஆலய பணியாளர்கள் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆலய பணியாளர்களுடைய குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அநேக நன்மைகள் பெறுகிறது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆலயத்திலே வந்து எப்பொழுதும் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கிறது. எனவே இந்த ஆலயத்தை அதிகமாக தேடக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் இந்த பிரதிஷ்டை நாளில் இந்த ஆலயத்தை சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது இத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறதே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை நான் எப்படி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? இறைவன் சொல்லுகிறார், ஆலய மணி அடித்து விட்டால் உன் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆலய மணி ஓசை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், என் பிள்ளையே என்னை நோக்கி ஓடிவா, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். நீ வெளியே போகும்போது அழியாமல் இருப்பதற்கு, நீ வெளியே போகும்போது இடறி விழாதிருப்பதற்கு, நீ நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு என்னை நோக்கி ஓடிவா, நான் அவனை ஆசீர்வதிப்பதற்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற சத்தம் தான் நம்ம காதில் விழும். இன்றைக்கி ஒரு இலவசமாக கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளுக்கு கூட நம்ம லைனில் போய் நின்று வாங்குகிறோம். ஆனால் ஆலய மணி ஓசை அடிக்கும் பொழுது, என் அன்பு பிள்ளையே என் அண்டைக்கு ஓடிவா, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க போகிறேன், நீ இந்த உலகத்தில் நீடித்த நாட்கள் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், ஓடிவா. அந்த சத்தம் காதில் துணிக்கணும். அந்த சத்தம் காதில் துணிச்சதுன்னா யாருமே நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஆலய மணி ஓசை கேட்கும் பொழுது வீட்டில் உட்கார்ந்து எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அது கூடாது. ஆலய மணி அடித்து விட்டால் தன் வீட்டிலே இருக்கக்கூடாது. என் ஜீவனை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும். 2ஆம் மணி அடிப்பதற்கு முன் நான் ஆலயம் வந்து விடுவேன். இந்த பிரதிஷ்டை நாளில் ஒரு பொருத்தனை செய்யுங்க. 1ஆம் மணி 2ஆம் மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் ஆலயத்திலிருந்து சிறப்பான முறையில் நான் ஜெபிப்பேன் அப்படிங்கிற ஒரு பொருத்தனை செய்யுங்க. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகம் வேகமான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தை தேடுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். பரிசுத்த நாளில் ஏதோ ஆலயத்திற்கு போகணும், கடைசியாவது சென்று இந்த ஆலயத்தில் போய் உட்காரணும், செய்தி முடிஞ்ச பிறகாத ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வர்றீங்க. முழுமையான முறையில் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்படின்னு சொன்னான். ஏன் 1ஆம் மணி அடிக்கும் பொழுதே நீ ஆலயத்தை நோக்கி நீ ஓடிவா, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். எந்தெந்த இடத்துல ஓட்டைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் அடைச்சி உன்னை நான் நிரம்பி வழிய செய்வேன். இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம இருக்கணும். இந்த ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில். உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே ஜீவன் சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். என் சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் குணமாக போகிறது. இயேசு கிறிஸ்து என்னை தொடப்போகிறார், அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நடுக்கத்தோடு பயத்தோடு இந்த ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது தான் ஆசீர்வாதம். ஆலயத்தை நேசி அப்படிங்கிறாரு. ஆலயத்தை நேசி, இப்படியாக நேசி, சாதாரணமாக நேசிக்காத, இப்படி நேசி. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 29:19 உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ கொண்டு வருவாயாக. அப்படி என்ன நேசி அப்படிங்கிறார். வெறுங்கையோடைய ஆலயத்துக்குள்ளே நீ வராத. யாத்திராகமம் 34:26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலத்தின் முதல் விளைந்த முதல் பலனை கொண்டு வருவாயாக. வெறுங்கையோடு நீ வராத. ஆசரிக்கிற நீ மிகுந்த சந்தோஷத்தோடு என்னை நோக்கி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. எனவே தான் தாவீது சொல்றாரு. தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27:4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு ராஜாவாக அமர வைக்கிறார். அவர் சொல்றாரு, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அசட்டையாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தை தேடினால்தான் நமக்கு உயர்வு என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். சங்கீதம் 84:10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 84:10 என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். தாவீது சொல்றார், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஏன், எதுக்காக இப்படி தாவீது சொல்றாரு? நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஏன், இப்படி செஞ்சாதான் நமக்கு நன்மைகள் உண்டாகும், இப்படி செய்யலைன்னா தீமைகள் உண்டாகும். வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 65:4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இங்கே தான் நன்மைகள் இருக்கிறது, இங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. எந்தெந்த சபைகளில் நீங்கள் அங்கமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் இந்த பிரதிஷ்டை நாளை ஆசரித்து கொண்டிருக்கிற நாம், இயேசுவே தர்மியான ஆலயத்தை அவசியத்தை நான் உணர்ந்து கொள்ளணும், இந்த சரியாக நான் பயன்படுத்தணும். இது நிமித்தமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரிதாக இருப்பது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் மன்னித்து கொள்ளும் ஆண்டவரே,
இன்று முதல் இந்த ஆலயத்தை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார். ஒரு மனுஷன் கொடிய வியாதியினால் துன்பப்பட்டார். அப்படி துன்பப்பட்ட வேளையில் அவர் ஒரு பொருத்தனை செஞ்சாராம், என் வியாதி என்னை விட்டு நீங்கணும், அதிகாலை நடக்கிற இந்த ஆராதனையில் நான் கலந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செஞ்சாராம். அந்த மனுஷனுக்கு எந்திரிச்சு வேகமாக நடக்கக்கூட முடியாது. ஆனால் அவர் இந்த பொருத்தனையை செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நடக்க முடியாமல் அந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஜெபித்தார். ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இறைவன் எனக்கு இப்போ காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பலன் அந்த அதிகாலை ஆராதனையிலே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நான் எப்படி நேசிக்கிறேன், இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த ஆலயத்தில் நம்ம வீணான காரியங்களை சிந்தித்தோம் என்று சொன்னால், வீணான காரியங்களில் ஆலயங்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் கிடையாது, அதில் நன்மைகள் கிடையாது, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த ஆலயத்தை சரியாக நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம், உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வரும். இரண்டாவது ஆசீர்வாதம், உனக்கு புதிய சிந்தனையை கொடுப்பேன், புதிய தரிசனங்களை கொடுப்பேன், புதிய வல்லமையை உனக்கு கொடுப்பேன். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், தேவ ஆவியால் உன்னை நான் நிரப்பி அநேக இடங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஒரு உத்வேகத்தை உனக்கு கொடுப்பேன், புதிய அழகும் அலங்காரமுமான ஆவியின் கனிகளை உனக்கு கொடுப்பேன் என்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நானும் என் பிள்ளைங்களும் எங்களை சுற்றி வாழ்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த 34வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கிற நான் இன்றைக்கு பொருத்தனை செய்கிறேன். ஆண்டவரே, ஒழுங்கு ஆலயத்துக்கு வருவேன், ஒழுங்கு ஆலயத்தை நேசிப்பேன். 1ஆம் மணி அடித்தது என்று சொன்னால் ஆலயத்தை நோக்கி நான் ஓடி வருவேன். ஆண்டவரே, பொருத்தனை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை உயர்த்துவேன், சந்ததி சந்ததியாக நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுகிறார். எனவே இந்த ஆலயத்தை அதிகமாக நாம் நேசிப்போம். பரிசுத்தமான நாளில் பரிசுத்தமாக பணிந்து கொள்ளுவோம். இந்த ஆலயத்து நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். இறைவா, இன்று முதல் நான் ஆலயத்தை அதிகமாக நேசிக்க போகிறேன், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பம் பிற்கதலுக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனந்த பலி கீர்த்தனம் பாடிடுவோம். யாவரும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை முதன்மையான குமார் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினவர் மூலமாகவும் அண்டை வருகிறோம். எங்களையும் உம்முடைய நாம மகிமைக்காக யாவரையும் அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். குருநாதா வீரசனம் அருள் நீரே பிரிய
சிட நடுவிலே பிரசன்னமானவரே பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவனாய் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே ஆத்மதை கேட்கையிலே வெளிப்படுத்தும் ஆமென். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவானுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்தில் இவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனும் எங்கள் ஆண்டோருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஸ்தோத்தரிக்கின்றோம் தூயனின் நாமம் தூதர்குலத்தோடு துதித்து புகழ்ந்து துதி மிகும் தேரிடமே மைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரே தூயவர் தூயவர் தூயவரெனவே துதி மிகும் தேரிடமே மைப்படுத்தி சோசரிக்கின்றோம் மீன் மகிமையிலாய் நிறைந்தனவேன்மாய் நித்திய மகிமை மலலே உமக்கே துதியம் செய்து மகிமைப்படுத்தி தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரே தூயவர் தூயவர் தூயவரெனவே துதியம் செய்து மகிமைப்படுத்தி சோஸ்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரா கருணையாய் இங்கு வருபவரா உத்தம சுத்திரமிப்பவரா உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த நீ தோத்தரிக்கப்பட்டவர். தேவரில் மலில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமேக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து
தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றான். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிறேன் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமும் வருகைக்காக காசினில் உம்மை சோஸ்தரிப்போம். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து முதடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவாலே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனியுடன் மகிமை பாடுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்போம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிறேன் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்ததை நாம் யாவரும் தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிறேன், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே. ஆமென். அமைதியாக
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தோடு திருப்பந்தியிலே சேரும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள். அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்திருந்தால் என்னை மன்னித்து பரிசுத்தமாக பந்தியிலே சேருவதற்கு என்னை துணை செய்யும் என்று சொல்லி நாம் அமைதியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சீனிதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவலவத்திற்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேலில் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சீரலட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் உயாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சர்வாத்மா சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக்கி ஏற்றதுமாய் உடைய சரீரத்தை புசித்து தேவானவன் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நாம் பிற்கிறப்போம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கிரக்கும் தேவா, சமாதானம் தாரும். தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கிரக்கும் தேவா, சமாதானம் தாரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பிரதிஷ்டை நாளிலும் வீடுகளிலிருந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவிருந்து நேரத்திலும் அமைதியாக வீடுகளில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சாந்த இயேசு சுவாமி என்கிற பாடலை பாடும் பொழுது நல்ல ஒரு பயபக்தியோடு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் ஆத்மாவுக்கு தேவையான பலத்தை தாரும் என்று சொல்லி அமைதியாக யாவரும் ஆண்டவரை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போம். சாந்த
ஜெபம் பண்ண கிடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து தோத்திர ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை எமது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்செருத்தவமாகிய ஞானகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்தின்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை சோசரிக்கிறோம். சரீரம் ஆத்துமாவாகி எங்களை தூயவருள்ள வழியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்ய உள்ள அந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் இதனை தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்ட மாற்றமுடைய அருள் புரிவீராக. கடைசி நாங்கள் உமது இறை மக்கள் அனைவரோடும் உது இன்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சி பெறத்தக்கதாக உலகிலும் கீழ்ப்படுத்த நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் நின்று வீட்டிலிருந்து ஆளுகை செய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு துதி மகிமை ஞானமுடன் மதுர சோசிரமும் கனமகிமை புகழோடு தானிருக்கும் காலமெல்லாம் நித்தியமும் உண்டாக. ஆமென். துதி எடுப்போ அன்பர்களாமோடு சேர்ந்து. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த 34வது பிரதிஷ்டை பண்டிகை ஆசிரிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஆலயம் அவசியத்தை, இந்த ஆலயத்தின் பயன்பாடு, இந்த ஆலயத்தின் விளைவு, இந்த ஆலயத்தின் நிமித்தமாக நீர் தருகிற ஆசீர்வாதங்களை சிந்திப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே பயபக்தியோடு வந்து பணிந்து கொள்ளுவதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக. குடும்பமாக வந்து ஆலயத்திலே வந்து உம்மை ஆசிரிக்க எங்களுக்கு பலனை தருவீராக. கடந்த காலங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் நேசித்து இந்த பகுதியிலே ஒரு ஆலயத்தை எழுப்பி தந்தீரே. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக இன்றைக்கு எங்களுடைய சந்ததிகள் பூமியிலே பலத்திருக்கிறார்கள். எங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. அதற்காக கோடா கோடியாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக, இந்த ஆலயத்திலே பயபக்தியோடு வந்து பணிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை ஆளுகை செய்வீராக. அப்படி பயபக்தியோடு பணிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் மீது என்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவேன் என்று நீர் எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி வேளையிலே நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய எல்லா பலனையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. வீடுகளிலே இருந்து இந்த பிரதிஷ்டை ஆராதனை ஆசரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலையும் உங்களுடைய ஆசீர்வாத மழை பொழிவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல தீர்க்காயலை கொடுப்பீராக, நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக, நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அவர்கள் வாழும் வீட்டை சுற்றிலும் வேலி அடைப்பீராக ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக இன்னும் நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே இனி வரக்கூடிய காலங்களிலே நான் பரிசுத்தமாக வாழ்வேன், பரிசுத்தமாக வந்து நான் ஆசரிப்பேன், வீணான பேச்சு அங்கே இருக்காது என்று சொல்லி பொருத்தனை செய்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவர்களை மேன்மைப்படுத்தும் ஒரு விடிவெளியை போல பிரகாசிக்க செய்யும். சந்ததி சந்ததியாக அவர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மகிமையை கண்டு பூரிக்கும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிமைப்படுத்துங்கப்பா. நீர் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கிறீர். இரவும் பகலும் ஆலயத்தில் நம்முடைய அன்பின் கண் திறந்திருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவர்களை இப்பொழுது தொடுவீராக. இந்த பிரதிஷ்டை நாளிலே வீடுகளிலே பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல நம்முடைய சுகத்தின் ஆவி இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும் ஆண்டவரே. அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக பிரகாசிக்க துணை செய்யுங்க. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் போய்விடாதபடி பரிசுத்தத்தை மட்டும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தின் மேலையும் உங்க முகத்தின் வெளிச்சம் பிரகாசிப்பதாக இந்த பண்டிகை நாளிலே ஒரு புதிய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே கொள்ளை நோய்க்காக நான் செபிக்கிறேன். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் அப்பா. உலகம் பயத்துக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மால எல்லாம் கூடுமே, உம்மால கூடாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. உங்க இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த உலகத்தின் மேலே உங்க கரம், அற்புதம் செய்கிற கரம் நீட்டப்படுவதாக. இன்றைக்கு அற்புதத்தை செய்யும் அப்பா. அற்புதத்தை செய்து கொள்ளை நோயே உலகத்தை விட்டே அகற்றி சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. பாவம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி பாவம் செய்யாதபடி ஆண்டவரே ஒரு நல்ல எண்ணங்களை கொடுத்து மகா பரிசுத்தத்தை கொடுத்து எல்லாரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தர்மியான வேளையிலே ஆண்டவரே நாங்கள் மகா பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு ஒரு பலனை கொடுத்து உமக்காக ஜீவிக்க, உமக்காக பிரகாசிக்க, உம்முடைய ராஜ்யத்திற்கு அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். ஆமென். நிறைவு பாடலாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 404வது பாடல் களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 404வது பாடல்.
புதிதாய் சிருஷ்டித்தாரே ஞானமாய் அவதாயை என்றைக்கும் அதன் காணும் யாருக்கும் அன்பின் தகப்பனே, தாராதனை வேளையில் நம்முடைய மகிமையை கண்டோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த பிரதிஷ்டை நாளை ஆசைக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆலயத்தின் நிமித்தமாக நல்ல தீர்க்காயலையும் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. நாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.